Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்பிளேஷனில் நிவேதா வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் இது. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் டிஸ்கஷன் இதுதான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்க 10 கொஸ்டின் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்ல போகிறாங்க. நம்ம நிவேதா கிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கலாம். So first question now, which one of the following conditions should be satisfied for the application of optimality test on an initial solution of transportation model? Option A, number of allocations should be less than m plus n minus 1. Number of allocations should be equal to m plus n minus 1. Number of allocations should be equal to m plus n. இந்த ஆப்ஷன் வச்சு தான் குழப்புறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் என்னன்னா ஆப்டிமல் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், which one of the following conditions should be satisfied for the application of optimality test. ஸோ ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் சொல்யூஷன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் மாடல் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுறது? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு m plus n minus 1. ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு போனோம்னா நம்பர் ஆஃப் அலோகேஷன் வந்து m plus n minus 1க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க? Next question, the solution in the transportation model of dimension m into n is said to be degenerate if it has option A exactly m plus n minus 1 allocations, fewer than m plus n minus 1 allocation, more than m plus n minus 1 allocation, option D m into n allocation. என்னன்னா டீஜெனரேசி கண்டிஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஈக்குவல் டு m plus n minus 1 சொன்னோம். அதே தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டீஜெனரசி கண்டிஷன் சொல்றாங்கன்னா இஃப் இட் ஹேஸ் த less than fewer than m plus n minus 1 allocation, option B is the right answer. ஸோ ரெண்டுத்துக்குமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆப்டிமல் டெஸ்ட்னா வந்து ஈக்குவல்னு வரணும், ஈக்குவல் டு m plus n minus 1. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து fewer than m plus n minus 1 allocation அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். So next question, in a 6 into 6 transportation problem, degenerally would arise if the number of filled slots were option E equal to 36, option B more than 12, option C equal to 12, option D less than 12. Less than 11 அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்னன்னா நம்ம ஃபார்முலா தெரியும், லெஸ் தென் தான் டீஜெனரசினாலே m plus n minus 1 விட லெஸ்ஸாக இருக்கணும். இங்கே m 6 n 6, அப்போ m n 6 கூட்டல் 6 12 6 6 கூட்டினா 12ன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. 12லேருந்து 1 கழிச்சா 11. அப்போ லெஸ் தென் 1 தான் டீஜெனரேஷன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். fourth question என்ன சொல்றாங்க? Next question, in a transportation problem, the materials are transported from 3 plants to 5 warehouses. The basic feasible solution must contain exactly which one of the following allocated cells? Option A 3, option B 5, option C 7, option D 8. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நம்ம வந்து 3 plants 5 warehouse சொல்லிட்டாங்க. பேசிக் ஃபீச்சர் சொல்யூஷன் மஸ்ட் கண்டெயின் எக்ஸாக்ட்லி சொல்கிறாங்க. அப்போனா ஈக்குவல்னால் வந்து நம்ம வந்து என்னன்னா சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். டீஜெனரசி ஆகலை அப்போ m plus n minus 1, அப்போ 3 கூட்டல் 5 8, 8லேருந்து 1 போனால் 7. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எல்லாமே அந்த ஒரே ஃபார்முலா தான் ஆனால் கேள்வியில் விளையாடுறாங்க. 5வது கேள்வி. Next question, which one of the following is not the solution method of transportation problem? நாட் கொஸ்டின். இது வந்து என்னன்னா நாட் கொஸ்டின்னா 3 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒருத்தன் மட்டும் ஆட் மேன் அவுட். ஸோ 3 பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொந்தக்காரங்க, ஒருத்தன் வந்து வெளியிருந்து வரான். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து யாருன்னு தெரிஞ்சிடும். So option A Hungarian method, option B northwest corner method, option C least cost method, option D Vogel's approximation method. So northwest corner method, least cost method, Vogel's approximation method எல்லாமே வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஹங்கேரியன் மெத்தட் வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.